ஹலோ எவ்ரிவன். நாம் இன்றைக்கி கிராமர் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கிராமருமே இவங்களுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும், இல்லை ஒரு சிலருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, எல்லாருக்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும், தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தென் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே, டிஎன்பிசி, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், இவங்க எல்லாருக்குமே இந்த கிராமர் கிளாஸஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த கிராமர் தான் நமக்கு தேவை, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இல்லாமல் ஸ்டார்டிங்கிலேருந்து எல்லா கிராமரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்ட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. அதனால் நம்ம கிராமர் கிளாஸஸை ரெகுலராக பாருங்கள், ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ப்ரொனவுன், ஓகே, ப்ரொனவுன்னா என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள் தான் என்னது, பர்சனல் ப்ரொனவுன். ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், இதெல்லாமே பர்சனல் ப்ரொனவுன் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் எடுத்தோன்னா, இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்திருக்கு. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மொத்தம் 10 to 11 டைப்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைப்பை பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ்னால் என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா மிரர் இமேஜ்னு கூட சொல்லலாம். ஓகே, நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம தான் தெரியும், நம்மளுக்கு பதிலாக வேறு ஃபேஸ் தெரியாது. யார் போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க ஃபேஸ் தான் கண்ணாடியில் தெரியும். ஓகே, ஸோ அதே தான் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்லேயும் நடக்குது, ரைட்? யார் ஒரு வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலை அவங்களுக்கே ரிட்டன் வருது. ஓகேவா? இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு ரூல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ரூல்ஸ் அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறதில்ல. நம்ம முதல்ல எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரூல்ஸை பற்றி பேசுவோம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், ஓகே, இதெல்லாம் என்னது? பர்சனல் ப்ரொனவுன்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த பர்சனல் ப்ரொனவுன் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், எப்படி இந்த பர்சனல் ப்ரொனவுன்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பர்சனல் ப்ரொனவுனை வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள். இப்போ பாருங்கள், ஐன்றது சிங்குலர். ஸோ ஐக்கு மை செல்ஃப், ஓகே, நானே தான். ஐன்னா நான், மை செல்ஃப்னா நானே தான். யூ, யுவர் செல்ஃப். யூன்றது சிங்குலராகவும் வரும், இல்லை ப்ளூரலாகவும் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நவுன் கிளாஸில் பார்த்துருக்கோம். யூன்றது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொனவுன் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதனால் இங்கே என்ன இருக்குது? சிங்குலராக எழுதியிருக்கேன், யுவர் செல்ஃப். சப்போஸ் யூன்றது ப்ளூரலாக ஆச்சுன்னா என்ன ஆகும்? சப்போஸ் யூன்றது ப்ளூரலில் சொல்கிற மாதிரி இருந்தால் யுவர் செல்ஃப்ஸ், எஸ்சிஎல்எஃப், சிங்குலராக இருந்தால் எஸ்சிஎல்எஃப்பில் முடியும், ப்ளூரலாக இருந்துச்சுன்னா எஸ்சிஎல்விஇஎஸில் முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வின்னா என்னது? நாங்கள். ஸோ அது எப்படி முடியுது? அவர் செல்ஃப்ஸ். தேன்னா அவங்க, ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, தெம் செல்ஃப்ஸ். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னது? யூவில் ப்ளூரல் ஃபார்ம் யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், தெம் செல்ஃப், இது மூணு தான் ப்ளூரல் ஃபார்ம். மீதி எல்லாம் சிங்குலர் ஃபார்ம். ஹீக்கு என்ன வரும்? ஹிம் செல்ஃப், அவனே தான். ஷீனா அவ, ஹர் செல்ஃப்னா அவளே தான். இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிளை வச்சு என்னென்ன ரூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
வெண்பா saw herself in the mirror. ஓகே, இந்த சென்டென்ஸில் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு herselfன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம் இல்லையா. herselfன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஆனால் சம்டைம்ஸ் இந்த herself இம்பட்டிக் ப்ரொனவுனாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால் ஹர்செல்ஃப்ன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெண்பா saw herself in the mirror. இந்த வெண்பான்றது என்னது? சப்ஜெக்ட். ஓகேவா? யார் ஒருத்தர் வேலையை செய்கிறாங்களோ அவங்க தான் என்னது? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது என்ன வேலை செய்கிறாங்க? ஆக்ஷன் வேர்டு, அதுதான் என்னது? வேர்பு. இந்த வேர்பை பற்றி, இந்த ப்ரொனவுன் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா வேர்பை பற்றி நம்ம தனியாக கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வேர்புன்னா என்னது? ஆக்ஷன் வேர்டு, ஒரு வேலையை செய்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஹர்செல்ஃப். இந்த ஹர்செல்ஃப்ன்றது தான் நம்ம என்னென்னு பார்த்தோம்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இது எப்படின்னு தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிரர். ஓகேவா? ஸோ இந்த மிரர்ன்றது அதர் வேர்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம அதை அதர் வேர்ட்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு தெரிய வேண்டியது வெண்பா saw herself. ஓகே, இந்த வெண்பா சப்ஜெக்ட், சான்றது வேர்ப், இந்த herselfன்றது என்னது? இந்த இடத்துல என்னவா வந்திருக்கு? ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னது? சப்ஜெக்ட் செய்கிற வேலையை வாங்கிக்கிறது, ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்ஜெக்ட்னா என்னது? டூவர், ஒரு வேலையை செய்கிறவங்க. ஆப்ஜெக்ட்னா என்னது? ரிசீவர். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட் செய்கிற வேலையை வாங்கிக்கிறதா என்னது? ரிசீவரோடைய வேலை. அப்படி ரிசீவராக இருக்கவங்க தான் யார்? ஆப்ஜெக்ட். அப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் அது என்னவா வரும்? ஆப்ஜெக்டாக வரும். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். வெண்பா என்ன பண்ணுறா? கண்ணாடி முன்னாடி போய் பார்க்குறா. யாரை பார்க்குறா? அவளையே தான் அவள் பார்க்குறா. ஓகேவா? ஸோ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தான். இந்த இடத்துல வேறு வேறு கிடையாது. ஓகேவா? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வெண்பா saw her mother in the mirror. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், வெண்பா அவங்க அம்மாவை கண்ணாடியில் பார்த்தா. அப்போ சப்ஜெக்டும் வேறு, ஆப்ஜெக்டும் வேறு. ஓகே, அப்போ அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் கிடையாது. எப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆளாக இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அப்போது வெண்பா saw herself in the mirror. அப்போது ஃபஸ்ட்டு ரூல் என்ன எழுதிக்கலாம்? சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்னது? சேமாக இருக்கும். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேமாக இருந்ததுன்னா அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ நெக்ஸ்ட்டு ரூல் பாருங்கள். வெண்பா saw herself. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? வேர்ப் வந்திருக்கு. வேர்புக்கு ரைட் சைடில், வேர்புக்கு அடுத்தது தான் என்ன வரும்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும். ஓகே, எந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 95% மேலே வேர்புக்கு ரைட் சைடில் தான் என்ன வரும்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வரும். ஸோ செகண்ட் ரூல் சிம்பிளாக எழுதிக்கலாம். ஆஃப்டர் வேர்புன்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ செகண்ட் ரூல் என்ன? ஆஃப்டர் வேர்ப். வேர்புக்கு அடுத்து தான் அது வரும். ஓகே, எதனால் நான் 95% சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும், அப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. நம்ம அதை ரூல்ஸ்குள்ளெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. நம்ம பாட்டு கண்டினியூஸாக அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு போனோம்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணோம்னா இது ஏன் அங்கே வந்தது, அது ஏன் அங்கே வந்ததுன்னா நம்மளால் கற்றுக்கவே முடியாது. 95% எதுக்காக சொல்கிறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த வேர்டு எங்கே வேணாலும் வரும், எப்போ வேணாலும் அது மாறிக்கும். அதாவது வாட்டர் மாதிரி தான் இங்கிலீஷ். ஒரு கிளாஸில் ஊற்றுனா என்னவாயிடும்? அது கிளாஸ் ஷேப்புக்கு ஆகிடும். ஒரு பிளேட்டில் ஊற்றுனா பிளேட் ஷேப்புக்கு ஆகிடும். அந்த மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய அதுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல மட்டும் வரலாம், அந்த இடத்துல மட்டும் வரலாம், இங்கே மட்டும் இது மாறிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம 95% சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் ரூல் எழுத போகிறோம் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு. ஓகே, வெண்பா saw herself in the mirror.
இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஹர் செல்ஃப்னு தெரிஞ்சு போச்சு. அது எப்பவுமே ஆப்ஜெக்டாக தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை இந்த சென்டென்ஸ்லேருந்து எடுத்துட்டோம்னா நமக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று மீனிங் கிடைக்காது, இல்லைன்னா மீனிங் மாறி போயிடும். ஓகேவா? ஸோ நம்மளோட தேர்ட் ரூலை என்னென்னு வச்சுக்கலாம். ஒன்று நோ மீனிங் ஆர் மீனிங் வில் பி சேஞ்ச். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். வெண்பா சா இந்த மிர்ரர். இந்த ஹர் செல்ஃபை எடுத்துட்டா என்ன வரும்? வெண்பா சா இந்த மிர்ரர். ஓகே, அப்போது இந்த ஹர் செல்ஃபை தூக்கிட்டா நமக்கு கிடைக்கிற மீனிங் என்ன? வெண்பா பார்த்தா மிர்ரரில், ஆனால் என்ன பார்த்தா எதை பார்த்தான்னு ஒன்றுமே தெரியல. ஓகேவா? ஆனால் வெண்பா பார்த்தா மிர்ரரில். ஸோ இந்த இடத்துல நமக்கு மீனிங் கிடைக்கல. ஓகே, கரெக்டான மீனிங் கிடைக்கல. ஜஸ்ட் வெண்பா கண்ணாடியில் பார்த்தான்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ மீனிங் மாறி போச்சு. ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் ரூல் என்னது? நோ மீனிங் ஆர் மீனிங் வில் பி சேஞ்ச். ஓகே, நம்ம தேர்ட் ரூல் என்ன? மீனிங் என்ன ஆகுது? வெண்பா சா ஹர் செல்ஃப் இந்த மிரர். இந்த ஹர் செல்ஃபை தூக்கிட்டா நமக்கு மீனிங் கிடைக்கல. ரைட்? ஸோ நம்ம தேர்ட் ரூல் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த டாக் லவ்ஸ் இட் செல்ஃப். பார்த்த உடனே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. நம்ம ரூல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஆனால் வேர்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இட் செல்ஃப்ன்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தான். ஓகேவா? இப்போது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போது த டாக்ன்றது என்னது? சப்ஜெக்ட். ஏன்னா அதுதான் ஒரு வேலையை செய்யுது. என்ன பண்ணுது? லவ்ஸ். ஸோ அது விரும்புது. என்ன விரும்புது? இட் செல்ஃப். இட் செல்ஃப்னா என்னது? அதையே அது விரும்பிக்குது. அப்போது த டாகும் இட் செல்ஃப் அதே தான் அது விரும்புது. இந்த ஆப்ஜெக்டும், இந்த டாகும் இந்த ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தான். அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லிடலாம். மீதி 2 கண்டிஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ சப்ஜெக்ட், டாக் வேர்ப், மை செல்ஃப் ஆப்ஜெக்ட். ஐ சம்டைம்ஸ் டாக் டு மை செல்ஃப். ஐன்றது சப்ஜெக்ட், ஒரு வேலையை செய்கிறவர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. பேசுகிறது அங்கே வேலை. ஸோ யார்கிட்ட பேசுகிறாரு? மை செல்ஃப். அவர்கிட்டே அவர் சில நேரம் பேசிக்கிறாரு. ஸோ இந்த மை செல்ஃப்ன்றது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே ஆள் தான் இல்லையா? அதனால் இது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லிடலாம். செகண்ட் கண்டிஷன் ஆஃப்டர் வேர்பு. டாக்ன்றது வேர்பு, அதுக்கப்புறமா தான் மை செல்ஃப் வந்திருக்கு. லவ்ஸ்ன்றது வேர்பு, அதுக்கப்புறமா தான் இட் செல்ஃப் வந்திருக்கு. ஸோ செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். த டாக் லவ்ஸ் நோ மீனிங். இட் செல்ஃப் எடுத்துட்டா என்ன ஆகும்? த டாக் லவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போது நோ மீனிங், நமக்கு மீனிங்கே கிடைக்கல. தேர்ட் ஒன் பாருங்கள். ஐ சம்டைம்ஸ் டாக் டு மை செல்ஃப். இந்த மை செல்ஃப் எடுத்துருங்க. ஐ சம்டைம்ஸ் டாக் டு அதோடு நிற்கும். என்ன ஏதுனே தெரில. ஸோ அதுவும் என்னது? நோ மீனிங் தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள். வி குக்ட் அவர் செல்ஃப் டு ஈட். இப்போ நான் எழுதியிருக்க எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்த உடனே நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னது? அவர் செல்ஃப். அவர் செல்ஃப்ன்றது ப்ளூரல், SELVES. அப்புறம் ஹிம் செல்ஃப், இவர் செல்ஃப், தெம் செல்ஃப். இந்த இடத்துல யுவர் செல்ஃப் வந்து ப்ளூரலில் வந்திருக்கு. இப்போ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்கள். வி குக்டு அவர் செல்ஃப். வீன்றது சப்ஜெக்ட், குக்டு வேர்பு. வீன்றது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்கிறவங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? குக் பண்ணாங்க. யாருக்கு? அவங்களுக்கே அவங்க குக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சன். ஸோ இது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். வேர்புக்கு ரைட் சைடில் வந்திருக்கு. தென் இந்த அவர் செல்ஃப் எடுத்துகிட்டு பாருங்கள். வி குக்டு டு ஈட். ஓகே, நாங்கள் சாப்பிட்றதுக்கு சமைச்சோம். ஓகே, இந்த இடத்துல அவங்களாவே சமைச்சோன்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கல. அதனால் மீனிங் வில் பி சேஞ்ச். ஸோ மீனிங் மாறி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ wounded himself while playing cricket. அவன் விளையாடும் போது அவனாவே தடிக்கு விழுந்துட்டான். ஓகே, ஏதோ கிரிக்கெட் விளையாடும் போது அவனாவே கால் தடிக்கு விழுந்துட்டுருப்பான். இல்லை அவனாவே பால் பிடிக்கும் போது கையில் ஏதாவது அடிபட்டிருக்கும். அவனாவே அவனை காயப்படுத்திக்கிட்டான். எப்போ? கிரிக்கெட் விளையாடும்போது. ஸோ இந்த இடத்துல ஹீன்றதும் சப்ஜெக்ட், woundedனா காயப்படுறது. ஓகே, ஹீ wounded himself. அவனாவே அவன் காயப்படுத்திக்கிட்டான், வேறு யாரையும் அவன் காயப்படுத்தலை. ஸோ இது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். வேர்புக்கு ரைட் சைடில் வந்திருக்கு. செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹீ wounded while playing cricket.
அவன் கிரிக்கெட் விளையாடும் போது அடிபட்டுட்டான், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அவனாகவே அடிபட்டான்ற விஷயம் அதில் இல்லை. அதனால் மீனிங் வில் பி சேஞ்ச். நெக்ஸ்ட்டு யூ மஸ்ட் சர்வ் யுவர் செல்ஃப். யூன்றது இந்த இடத்துல ப்ளூரல் நவுன். ஓகே, ஸோ ப்ளூரல் எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்களாகவே தான் சர்வ் பண்ணிக்கணும் சாப்பாடை. ஓகே, நீங்களாகவே எடுத்து போட்டு சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ மஸ்ட் சர்வ் யுவர் செல்ஃப். சப்ஜெக்ட் அவங்களாவே அவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கணும். அப்போது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்று தான். சர்வ்ன்றது பரிமாறுறது. ஸோ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்று தான்றதுனால இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே சப்ஜெக்ட், ப்ரிப்பேர்டு வேர்ப், தெம்செல்ஃப் ஆப்ஜெக்ட். தேன்றதுன்னா அவங்க சப்ஜெக்ட், அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா ஃபார் த ஜேர்னி. ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்று தான். அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதே அவங்களே தான். அதனால் இது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போது நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸை கண்டிப்பாக பாருங்கள். இம்பட்டிக் ப்ரொனவுன் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் இருக்கும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ இதே தான் இம்பட்டிக் ப்ரொனவுன்ஸுக்கும் வேர்ட்ஸ். ஓகே, ஆனால் ரூல்ஸ் மட்டும்தான் ஸ்லைட்டாக மாறி போயிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படித்தா தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.